இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார், இப்போ ரிஷபம் ராசிக்காரங்களுக்கான இந்த திருமண தடை நீக்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன? இவங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிபாடு என்னென்ன? பொதுவாகவே ரிஷப ராசியுடைய குணாதிசயமே வேற. அவர்கள் அதிகமாக பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கோபம் ஒரு எல்லையை தாண்டும் போது அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் அந்த காளை மாட்டுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதாவது ஒரு காட்டுள்ள எந்த மிருகமாக இருந்தாலும் அந்த காளை எதிர எந்த மிருகமும் ஜெயிக்கவே முடியாது. ஓரளவு பொறுமையாக இருக்கும். கோபம் வந்தால் அது சிங்கமாக இருந்தாலும் சரி, எந்த மிருகமாக இருந்தாலும் கட்டாயமாக ஆபத்தை உண்டாக்கிடும். அது போன்றவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். ரொம்ப அதாவது நிலம் சார்ந்த ராசியாக இருக்கிறதுனால அவர்களுடைய பொறுமை நிலம் எவ்வளோ, அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை தாங்கும் மனம். அப்போது எவ்வளவு தான் பூமியை தோண்டினாலும் அது நமக்கு திருப்பி திருப்பி தங்கம் மற்ற விதமான உலோகங்கள் இதை தான் தருது. அது காயப்பட்டாலும் நமக்கு நன்மையே செய்கிறது. அது போன்ற ரிஷபராசிக்காரர்கள் துன்பப்பட்டாலும் மற்றவருக்கு நல்லதே செய்வார்கள் பொதுவாக. ஆனால் கோபம் எல்லையை தாண்டும் போது பூமி எப்படி பூகம்பம் உண்டாகிறதோ அதுபோல அதிகமான கோபப்படுவார்கள். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு காம எண்ணம் அதிகம். அதாவது சிற்றின்பத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு நேர் ஏழாக அமைந்த விருச்சிகம், நேர ஏழாக அமைந்த விருச்சிக ராசிக்கு, அதுவும் பொதுவாக ஆண் அல்லது பெண்ணன் முக்கியமான அந்தரங்க விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக அமைகிறது. அதனால தான் அந்த இடத்துல தேள் தான் விருச்சிகம். ஆக பொதுவாக காளை என்றாலும் அதாவது சிற்றின்ப பிரிய அதிகமானவர்கள் என்பது தெரியும். அப்போது அதற்கு ஏற்றாற்போல் யோனி பொருத்தம், வசிய பொருத்தம் எல்லாவற்றையும் பார்த்து செய்தால் ரிஷபராசிக்காரர்களுடைய திருமணம் நல்ல விதத்தில் முடியும். அதே போல் அவர்களுக்கு செவ்வாய் எவ்வாறு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது? செவ்வாய் நல்ல முறையில் அமைந்தால்தான் திருமணம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு 30-40 வருடங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் சரியாக அமையவில்லை என்றால் அவர்களுக்குள் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போது செவ்வாயுடைய நிலைமை எப்படி? அவர் அதிக உச்சத்தில் இருந்தாலும் பிரச்சனை, கடகம் போன்ற ராசியில் அதிக நீச்சத்தில் இருந்தாலும் பிரச்சனை, ஆட்சி வீடுகளில் இருந்தால் நல்லது பொதுவாக. அப்போ தான் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல அந்தரங்க வாழ்க்கை அமையும். ஏன்னா இவர்கள் சிற்றின்ப பிரியர்கள். அதற்கு ஏற்றாற்போல் ராசியை பார்த்து சரி பண்ணி வைக்கிறது தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். இல்லை என்றால் அதனாலேயே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விருச்சிக ராசியை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா பொதுவாக காளை, அதுக்கு எதிர்பதத்தில் இருக்கிறது தேள். ரெண்டுமே சிற்றின்ப பிரியத்தில் அதிகமான விஷயமுடையவர்கள். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையானவர்கள். ஆனால் அதுக்கு நேர் ஏழாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் அதிகம் உடையவர்கள். ஏன்னா அதாவது கடலின் ஆழத்தை கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் விருச்சிக ராசியின் ஒரு மனப்போக்கை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் நீர் ராசி, கடலுக்கும் அது உதாரணமாக சொல்லப்படுறது. பொதுவாகவே
விருச்சிக ராசி 7ஆம் இடமாக அமைவதால் இவர்களுக்கு நல்ல ஒரு சுப காரியம் நடக்கணும், திருமணம் நடக்கணும்னு சொன்னால், திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தாலும் அவர்கள் வேண்ட வேண்டியது வந்து முருகப்பெருமானை. அந்த முருகப்பெருமானை வேண்டும்போது இவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். பொதுவாக வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் கட்டாயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ஓகே சார், திருமண தோஷம் பொதுவாகவே ஏன் ரிஷபத்துக்கு இருக்கு, அந்த திருமண தோஷம் அதாவது சரியாகும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணினா சரியாகும்னா என்னவா இருக்கும் சார்? அதாவது அவர்கள் போக வேண்டிய கோவில் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு இடம் இருக்குது. அது அந்த அழகர் கோவில் பக்கத்தில் இருக்குது. அந்த பழமுதிர்ச்சோலை சென்று வந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு திருமண வாய்ப்பு நல்ல முறையில் அமையும். ஏன்னா எதிர இருக்கக்கூடிய 7ஆம் இடமானது செவ்வாயுடைய வீடு. செவ்வாயினாலே முருகன் தான், முருகப்பெருமான் தான் செவ்வாயுடைய காரகம் உள்ள ஒரு கிரகம். அந்த தெய்வத்தை பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுடைய திருமண தோஷம் சரியாயிடும். அவர்களுடைய ஜாதகத்தில், ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் ஓரளவு குறைந்தும் செவ்வாயுடைய பலம் அதிகமாகவும் இருக்கணும். அதுதான், அதாவது எந்தெந்த கிரகங்கள் எவ்வளோ வலிமை பெறுகிறது, இந்த வலிமையை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. இதையும் தவிர அவர்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்தால் மிக மிக விசேஷமானது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. அப்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்றால் கட்டாயமாக நல்ல முறையில் திருமண வாழ்க்கை அமையும். சனி பார்த்தால் அதற்கு நேர் எதிர்மாறாக அமையும். ஏன்னா சனியின் பார்வை ஒரு இடத்தை கெடுக்கும், குருவின் பார்வை ஒரு இடத்தை விருத்தி செய்யும். இதுதான் வந்து பொதுவாக ஜோதிடத்தின் அடிப்படையான கருத்து. நிச்சயமாங்க ஐயா. ஐயா, நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களோட ஒத்துப்போகும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ஐயா? அதாவது பொதுவாக ராசி மட்டும் கிடையாது, அதில் உள்ள நட்சத்திரங்களில் வேறுபாடு இருக்குது. சரிங்க. காரணம் என்னென்னா, ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடையது. அதில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் சூரியனுடையது. கடைசி 2 பாதம் மிருகசீஷம் செவ்வாயுடையது. அப்போது ஒரு ராசி மட்டும் அல்ல, அதில் 3 விதமான தன்மைகள் வருது அதில். ஏன்னா சந்திரன் ரோகிணி என்பது நீர் சார்ந்தது, சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கோள். அப்போது அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ராசியை மட்டும் வைத்து கொள்ளாது, அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற, அதாவது ரஜு பொருத்தம், வசிய பொருத்தம் எல்லாவற்றையும் பார்த்தால் கட்டாயமாக ஒரு நிலைமைக்கு வரலாம். முக்கியமாக அவர்களுடைய 7ஆம் இடம் 5ஆம் இடம், இதுதான் வந்து ரிஷபராசிக்கு மிக மிக முக்கியம். 5ஆம் இடம் 7ஆம் இடத்திலேயே சம்பந்தங்களை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும். ஐயா, ரிஷபம்காரங்களுக்கு குறிப்பாக இப்போ இந்த திருமணம் நடக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்து சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்தில் தடை இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை சென்று விட்டு வந்தால் கட்டாயமாக திருமணம் கைகூடும். காரணம், அந்த மாதமே வந்து விருச்சிக மாதம்தான். அந்த விருச்சிக மாதத்தில் அண்ணாமலையாரை பார்த்து விட்டு வந்தால் எல்லா விதமான திருமண தோஷங்களும் அகன்றுவிடும். நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.